தமிழகத்தினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய இயக்கம் இங்கே ஓசூரிலே நம்முடைய வழக்கறிஞர் ஜெகதீஷ் அவர்களுடைய நண்பர் மூலமாக முதலிலே துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் 20 லட்சம் தாண்டி போய் கொண்டிருக்கிறது உறுப்பினர் சேர்க்கை. தமிழகத்திலே தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய இயக்கம் வருகின்ற காலங்களில் அரசியல் இயக்கமாக மாற்றி அதை ஆட்சி பொறுப்பிற்கு கொண்டு வருவதற்கு அனைத்து பணிகளையும் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. தலைவர் அண்ணாமலை எடுத்திருக்கின்ற இந்த இயக்கம் ஐயா மோடி அவர்களுக்கு எதிரான இயக்கம் அல்ல என்பதை நான் உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த இயக்கம் தமிழ்நாட்டில் லஞ்ச லாவண்யத்தையே மையமாக வைத்து ஆட்சி செய்த திராவிட கட்சிகளுக்கு எதிரான இயக்கம், மதத்தை வைத்து அரசியல் செய்த கட்சிகளுக்கு எதிரான இயக்கம், ஊழலை வைத்து ஜாதியை வைத்து அரசியல் நடத்தி கொண்டிருந்த இயக்கங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய போர்வாளாக சவாலாக இன்றைக்கு இந்த இயக்கம் தலைவர் அண்ணாமலையால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே அவருடைய தலைமையிலே ஒரு புதியதொரு அரசியல் கட்சியாக அன்றைய தினம் அவருடைய தலைமையிலே அரசியல் கட்சி அறிவிக்கப்பட இருக்கிறது. அவர் அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே குறைந்தபட்சம் தமிழ்நாட்டிலே 50 லட்சம் உறுப்பினர்கள் விரைவில் இறைவார்கள். அரசியல் இயக்கமாக மாறுகின்ற போது 2 கோடி தமிழ் மக்கள் அந்த இயக்கத்தில் வர தங்களை வருகைப்படுத்திக் கொள்வார்கள் என்பதுதான் மிகப்பெரிய உண்மை. காசு இல்லாமல் அரசியலுக்கு எந்த விதமான ஒரு ப்ரெஷர் கொடுக்காமல் எப்படி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் கட்சிகளை தாண்டி இருக்கக்கூடிய பொதுமக்களும் எல்லா வீட்டிலேயும் திராவிட கட்சிகளை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளை வைத்து விஜய் அழைத்ததன் காரணமாக இன்றைக்கு எப்படி அவருக்கு வாக்களித்தார்களோ, திராவிட கட்சிகளை ஒழிக்க வேண்டும், அவர்கள் ஊழலை அழிக்க வேண்டும் என்று முதலிலே குரல் கொடுத்த அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு அந்த அரசியல் பணியை செய்கின்ற போது நிச்சயம் அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்கள், லட்சக்கணக்கான படித்த மக்கள், பாமர மக்கள் அத்தனை பேரும் அவரை ஆதரிக்கப் போகிறார்கள். அடுத்த தேர்தல் அண்ணாமலை தலைமையிலே தமிழகத்திலே ஒரு ஊழலற்ற ஆட்சியை கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கப் போகிறது. அதை வழிநடத்த வேண்டும் என்பதற்கு இன்றைக்கு இந்த இயக்கத்தை எல்லா பகுதியிலும் ஆரம்பித்திருக்கிறோம். யாருக்கும் காசு கொடுத்தோ அல்ல அறிவுரை கொடுத்தோ சேர்க்கவில்லை. இது தானாக இன்றைக்கு ஆரம்பிக்க வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஒரு இயக்கம் விரைவிலேயே தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய சுனாமியாக மாறி திராவிட கட்சிகள் அடித்தளம் தெரியாமல் மாற்றி சினிமா மாகையிலே வந்திருக்கக்கூடிய கட்சிகளெல்லாம் ஓரங்கட்டப்பட்டு தமிழ்நாட்டிலே ஆட்சி பொறுப்பதற்கு வரக்கூடிய மிகப்பெரிய இயக்கமாக இது வரப்போகிறது என்ற காலத்தினுடைய உண்மையை உங்கள் மத்தியில் வைக்க ஆசைப்படுகிறேன். தமிழகம் தலை நிமிர்ப்பதற்கு, தமிழகம் காமராஜர் கண்ட கனவை போல நல்லதொரு ஆட்சியை காண்பதற்கு அந்த ஐயா அண்ணாமலை அவர்களுடைய தலைமையிலே நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். யார் தடுத்தாலும் இந்த இயக்கம் நிற்காது, யார் மிரட்டினாலும் இந்த இயக்கம் பணியாது, யார் எந்த ஆசை கொடுத்து பதவிகளை கொடுக்கிறேன் என்று சொன்னாலும் இந்த இயக்கத்திற்கு வரக்கூடிய தொண்டர்கள் தொடர்ந்து அண்ணாமலை பின்னால் தான் இருக்கப் போகிறார்கள் என்ற உண்மையையும் இந்த நேரத்திலே சொல்லி, தமிழ்நாட்டிலே பிஜேபி செய்ய முடியாத காரியத்தை தன்னால் செய்து வெற்றி பெற முடியும் என்ற எண்ணத்தை தெரிவித்து விட்டு வந்தால் ஐயா மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் நம்முடைய இயக்கத்தினுடைய பாஜக இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கின்ற நிதின் நபீன் அவர்களும் தெளிவாக சொல்லி, அவரை கொண்டு வந்து சேர்த்த சந்தோஷ் அவர்களுக்கும் சொல்லி விடை பெற்று கொண்டு இங்கே வந்து தான் இந்த பணியை தொடங்கியிருக்கிறார்கள். இதை பிஜேபி பி டீம் என்று சொல்வது மிகப்பெரிய தவறு. அவர் மோடியை எதிர்க்கவில்லை, இதுதான் உண்மை. நாங்களும் மோடியை எதிர்க்கவில்லை. அதற்காக நாங்கள் பிஜேபி பி டீம் என்று சொல்ல தேவையே இல்லையே. அதற்காக பிஜேபி என்றே சொல்லிக்கொள்ளலாம். அதற்கு எதுக்கு பிஜேபி டீம் தேவையில்லை. பிஜேபிக்கு ஏ டீம் பி டீம் நிச்சயமாக அண்ணாமலை இருக்க போவதில்லை, நாங்களும் இருக்க போவதில்லை, நீங்களும் அதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஆகவே நோ மோர் எனி பி டீம் சி டீம் டி டீம். தேர் இஸ் ஒன்லி ஒன் டீம் இன் தமிழ்நாடு, தட் இஸ் ஃபார் அண்ணாமலை டீம். அவர் இப்போ பிஜேபியில் யார் வேணாலும் கூட்டணி வச்சுக்கலான்னு அவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி அண்ணாமலை அன்னைக்கு இப்போ விஜய் சொன்னார் இல்லையா, யார் வேணாலும் அதிகாரத்தில் பங்கு வாங்கன்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நல்லவர்கள் வந்தால் ஏற்றுக்கொள்வதில் தவறு இல்லை. நான் அதுக்காக தான் சொல்கிறேன், மோடியினுடைய திட்டங்களையும் மோடியினுடைய அரசாங்கத்தினுடைய ஆட்சியையும் எதிர்ப்பது எங்களுடைய நோக்கம் அல்ல. தமிழ்நாட்டிற்காக அரசியலை உருவாக்கி நல்ல ஆட்சியை கொடுப்பதுதான் எங்களுடைய நோக்கம். வரவேற்பிருக்கும் அனைத்து சகோதர சகோதரர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான்
கடந்த 30 ஆண்டுகளாக அஇஅதிமுக மேற்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு தலைவராக இருந்து வந்தேன். ஆகையால் நான் 2014 நரேந்திர மோடி ஃபேன் நான் பிஜேபிக்கு போக வேண்டியது. இருந்தாலும் நான் அதிமுகவிலே மேற்கு மாவட்ட தலைவராக தொடர்ந்து வந்தேன். ஆகையால் அண்ணாமலை அவர்கள் உத்வேகத்தினால் சிறப்பான பேச்சாளர், திறமை வாய்ந்த அறிவாளி, ஐபிஎஸ் பட்டம் படித்து நல்ல தைரியமுள்ள நேர்மையான அதிகாரின்னு சொல்லிட்டு அவரை கட்சியில் இணைவதற்காக நான் அவர் ஃபேன்ஸ், அண்ணாமலை ஃபேன்ஸுக்காக அண்ணா நரசிம்மன் சார் அவரை கான்டாக்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி ஒரு ஆலோசனை கூட்டம் போடுங்க அப்படின்னு சொன்னார். மீட்டிங் போட்டு இப்போ என்னாலும் நாங்கள் இங்கே வரவழைச்சி மேற்கொண்டு இப்போ கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுத்தவரையும் நல்லா டெவலப் பண்ணி நான் அண்ணாமலை கட்சிக்காக பெரும் பாடுபடுவேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்த அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும், சகோதர சகோதரர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேற்படி இங்கே இருக்கும் ஒசூர் தாலுக்கா மட்டும் இப்போ ஒசூர் தாலுக்கா, கிருஷ்ணகிரி தாலுக்கா அண்ட் ஒசூர் தாலுக்கா, சூலகிரி தாலுக்கா, டெல்லிகோட் தாலுக்கா 3 தாலுக்காவுமே வந்திருக்காங்க. நம்ம சின்னதாக ஒரு 20 பேர் ப்ரெஸ் மீட்டுக்காக நம்ம அண்ணா தான் சொன்னார். இருந்தாலும் கூடிய இது வந்திருக்காங்க. இருந்தாலும் நல்ல வரவேற்பு இருக்கு. கண்டிப்பாக அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நமது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா நரசிம்மன் அவர்களே மற்றும் இங்கு வந்திருக்கும் வழக்கறிஞர்கள் மற்றும் நண்பர்கள், சகோதரிகள் அத்துணை பேருக்கும் எனது மாலை வணக்கங்கள். இப்பொழுது முக்கியமாக நாம் இங்கு ஏன் சேர்ந்திருக்கின்றோம் என்று சொன்னால், அதாவது உழைப்பாளிக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்க வேண்டும். அண்ணாமலை அவர்கள் அவர் சிந்திய வேர்வுக்கு அவருக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை. அதாவது நமது பாஜக எங்கேயோ இருந்தது. அந்த பாஜகவை இன்றைய தினம் ஒரு இமயமலை அளவுக்கு அவர் கொண்டு வந்தாரு. அவர் பாதல விட்டுருந்தா அவர் இன்னும் எங்கேயோ கொண்டு போயிருப்பாரு. ஆனா அவர் அவரை முட்டுக்கட்டையாக நிறைய பேர் இருந்தாங்க. இதனால எனக்கு யார் உழைப்பாளி யார் இருக்காங்களோ அவங்க பின்னாடி போறதுதான் எனக்கு ஒரு ரொம்ப இதா இருக்கு. ஆக்சுவலா எனக்கு கிட்டத்தட்ட இப்போ 70 வயசு நெருங்கிட்டு இருக்கு. நான் பல தலைவர்கள் பார்த்திருக்கேன். காமராஜர் நாடர் அவர் போன பின்னாடி வளர்ச்சி பணிகள் என்னென்ன நடந்திருக்கு, ஒரு டேம் நடந்திருக்கா, ஏதாவது ஒரு வளர்ச்சி பணிகள். இன்னைக்கு பார்த்தா ஒரு பேனா வைக்கிற, ஒரு இது வைக்கிற, பேனாக்கு கருணாநிதி பேர் வைக்கிற, இது வைக்கிறன்ற கொஞ்சம் இது பண்றாங்க. அதனால அரசாங்கத்துல வர்ற பணம் வீணாக்காம, அதாவது மக்களுக்கு பயன் அடையாம இருந்தது. அதுக்கு ஒரு படித்தவர், நல்லவர், வல்லவர், திறமைசாலி, அதாவது நாட்டுக்காக தன்னையே அர்ப்பணிச்ச ஒரு பெரும் தலைவர் என்று அவர் சொல்லலாம். இப்பேற்பட்ட ஒரு மகான் கூட நாங்க பயணிக்கிறதுக்கு நாங்க ரொம்ப ஆசைப்படுறோம், ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ முன்னெல்லாம் பணம் கொடுத்து தேர்தலில் ஓட்டு வாங்குற காலம் மலை ஏறிடுச்சு. இப்போ நிரூபணம் ஆயிடுச்சு. நானும் உங்களை காணுவதற்காக வருகை புரிந்திருக்கிறேன். ஆக இங்கே திரளாக அமர்ந்திருக்கக்கூடிய மகளிர் அணி சமுதாயமே பல்வேறு இயக்கங்களிலிருந்து நம்மை தமிழின தலைவர், தமிழகத்தினுடைய தன்மான தலைவர், நம்மையெல்லாம் ஆளப்போகின்ற அன்பு தலைவர், விவசாயியாக பிறந்து விஞ்ஞானத்தையும் கற்றுக்கொண்டு தன்னுடைய போலீஸ் துறையிலே நிலைநாட்டி, ஐஏஎஸ் துறையிலே நிலைநாட்டி, இந்தியாவிலே ஒரு சிறந்ததொரு நேர்மையான அரசியல்வாதியாக தன்னை நிலைநிறுத்தி தமிழகத்திற்கு மட்டுமே நான் இன்றைக்கு பொறுப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அந்த தமிழகத்தை வரை நடத்துவேன் என்று தன்னிறைவோடு நம்மை எல்லாம் எல்லா பதவிகளையும் முட்டெறிந்து வந்திருக்கக்கூடிய மானமிக்க தன்மானம் மிக்க தலைவர் அண்ணாமலை அவருடைய பெயரை உச்சரித்து இந்த பகுதியிலே அவருக்கு வேண்டிய ஆதரவை திரட்டுவதற்காக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். தலைவர் அண்ணாமலை பற்றி நான் அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. தமிழ்நாட்டிலே ஓசூரில் தான் அதிக கூட்டம் ஏற்கனவே வந்தப்போ நம்ம நண்பர்களாக காட்டிட்டாங்க. இங்கே அரசியலில் இல்லாத பல புதிய முகங்கள் வந்திருக்கிறது. அதுபோல் வேறு இயக்கத்திலிருந்து பல புதிய முகங்கள் வந்திருக்கு. எல்லா கூட்டத்திலையும் பாஜக வருவாங்க, நானும் நிறைய பேசிடுவேன். இப்போது முதல் முறையாக நம்ம தலைவர் கட்சி ஆரம்பித்த உடனேக்கு நான் ப்ளீஸ் கம் பாம்பேல இருந்தேன். பாம்பேல இருந்தப்போ என்னுடைய நண்பர்களாக சொன்னாங்க, ஐயா அண்ணாமலை இயக்க ஆரம்பிச்சிட்டாரு, ஆன்லைனில் சேர சொல்கிறாரு. இல்லை சேருங்கன்னு சொல்லி பாம்பேல எல்லாருக்கும் என் நண்பர்களுக்கு தெரியும், ஒரு மிகப்பெரிய ரிசர்வ் பேங்க் கவர்னரோட மீட்டிங்கில் இருந்து அதை முடிச்சுட்டு வெளியில் உடனே 2:45 மணிக்கு நான் சேர்ந்தேன். நான் 2:45 மணிக்கு சேரும்போது நான் பாவப்பட்டவன் ஆகிட்டேன். ஏன்னா எனக்கு முன்னே 1.5 லட்சம் பேர் சேர்ந்துட்டான். ஆக ஒரு நாளைக்கு 7 லட்சம் பேர், ஒரு 3 நாளைக்கு 25-20 லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்கன்னு சொன்னால் அந்த மாபெரும் தலைவர் என்ன சினிமாக்காரா, சர்க்கஸ் காட்டுறாரா, இல்லை பெரிய அரசியல்வாதி பொய்ய சொல்லி வந்தவரா? இல்லை. அந்த தலைவன் பின்னால் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய தன்மானத்தை விரும்பக்கூடிய, தமிழ் மண்ணை நேசிக்கக்கூடிய, தமிழை பேசக்கூடிய, எல்லா மொழியும் பேசக்கூடிய, தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்கள் தன்னை மறந்து அந்த தலைவன் பின்னால் இன்றைக்கு 20 லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்க என்று சொன்னால் அந்த தலைவனுக்கு ஈடாக இணையாக தமிழகத்தில் வேறு யாரும் இல்லை என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். காசு கொடுத்து ஆளை சேர்க்கலாம், மீட்டிங் போட்டு ஆளை சேர்க்கலாம், லாரி கொடுத்து ஆளை வர வைக்கலாம், பஸ்ஸை கொடுத்து ஆளை உட்கார வைக்கலாம், அதுக்கு மேலே என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் ஒரே ஒரு அழைப்பு, நான் இருக்கிறேன், நான் தனி இயக்கம் காணப்போகிறேன், வாருங்கள் என்று சொன்னார். கடை எல்லாம் வந்துட்டாங்க. அதில் 20 லட்சம் பேர் இன்னைக்கு சேர்ந்துருக்காங்கன்னு சொன்னால் அதில் ஒரு சின்ன சிக்கல் வந்திருக்கு. தலைவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன், நீங்கள் மெயில் ஐடி கேட்குறீங்க, இந்த பாமர மக்களுக்கெல்லாம் மெயில் ஐடி கிடையாது தலைவரை. ஆனால் மெயில் ஐடி கேட்கறத விட்டுட்டு நீங்கள் ஃபார்மில் ஆல்டர்னேட்டிவாக இன்னைக்கு இனிமேல் மொபைல் நம்பரை போட்டுருக்கோம். ஆக அதில் சேரக்கூடிய விண்ணப்பிப்பவர்கள் மிக எளிமையாக ஈஸியாக தங்களை இணைத்துக் கொள்ளலாம். இந்த 20 லட்சம் பேர் எங்கள் ஃபாரின்லேருந்து வரலையே, தமிழ்நாட்டிலேருந்து தான் வந்திருக்காங்க, தமிழ் மக்கள் தான் வந்திருக்காங்க. இதையே ஒரு முகாமாக ஏற்படுத்தி நாம் அந்த பணிகளை செய்ய போகின்ற போது என்னுடைய குறிக்கோள் தமிழ்நாட்டிலே 1 மாத காலத்திற்குள்ளாக அண்ணாமலை தலைமையிலே 1 கோடி பேர் இடையே இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. பல பேர் பிஜேபியில் பதவியில் இருக்கவங்க அண்ணாமலைக்கு உடனே மெம்பர் சேர்த்துட்டு அதை வெளியில் காட்டாம எங்க பதவி போயிடுமோ அப்படின்னு அப்படியே தயக்கத்தில் ஏமாத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்றேன், நீங்கள் விரைவாக அறிவித்து விட்டு இணைந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு அழைக்கிறேன். இங்க நண்பர் நம்ம கோவிந்தராஜ் சொன்ன மாதிரி அண்ணாமலை இயக்கத்துக்கு போட்டதுனால நம்ம மோடிக்கு எதிரி அல்ல. புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவிலே நமக்கு மாபெரும் தலைவர் மோடி தேவை. இந்தியாவை காப்பதற்கு மோடி தேவை. அது போலவே தமிழ்நாட்டை காப்பதற்கு, தமிழ் இனத்தை காப்பதற்கு, லஞ்சலாவண்யம் இல்லாத ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்கு, தமிழர் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அவர் விஞ்ஞானத்துறையிலும், விவசாயத்துறையிலும், விளையாட்டுத்துறையிலும், வியாபாரத்துறை எதில் வேண்டும் முன்னேறணும் சொன்னால் லஞ்சலாவண்யம் என்ற ஒரு ஆட்சியை கொடுப்பதற்கு அண்ணாமலை ஒருவர் மட்டுமே இந்த தமிழ்நாட்டிற்கு தேவை என்பதை இன்றைக்கு மக்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். ஆக தமிழ்நாட்டிற்கு அண்ணாமலை வேண்டும், இந்தியாவிற்கு மோடி வேண்டும். இங்க வரதுக்கு முன்னாடி தான் நான் புறப்படும் போது எனக்கு டெல்லியிலிருந்து 4 தலைவர்கள் பேசினாங்க, நீங்க தப்பு பண்றீங்க. என்னையா தப்பு பண்ண? அகில இந்திய பொதுச் செயலாளர், அகில இந்திய செயலாளர், தமிழ்நாடு தலைவர், ஒரு மத்திய அமைச்சர், அண்ணா நீங்க உடனே திருப்பி வந்துடுறேன்னா உங்களுக்கு எந்த பதவி வேணாலும் கொடுத்துட்றோம். நான் பிஜேபியில் சேர்ந்து 12.5 வருஷம் ஆச்சு. காங்கிரஸ்ல அன்னைக்கு எனக்கு சீட்டு கொடுத்து கூட வேணான்னு சொல்லி ஐயா மோடியினுடைய தலைமை ஏற்றுக்கொண்டு பாஜகவுக்கு வந்தேன். 12.5 வருஷமா என்னை ஒதுக்கி வச்சு ஓரம் கட்டி இப்போ அண்ணாமலைக்கு எப்படி பண்ணாங்களோ இதே மாதிரி தான் எனக்கும் பண்ணாங்க. ஆனால் அதுக்காக நான் பயப்படவில்லை. அந்த இயக்கத்தில் இருக்கின்ற வரைக்கும் அவர்கள் என்ன பணியை செய்ததோ, என்ன பணியை செய்ய சொன்னாலோ திறமையாக செய்து கொடுத்தேன். கடந்த தேர்தலில் கூட தனி சட்டமன்ற தொகுதியிலே என்னை பொறுப்பாளராக போட்டார்கள். பல பேருக்கு தெரியும், அந்த தனி என்பது கம்யூனிஸ்ட் கோட்டை, அங்கே பிஜேபி ஜெயிப்பது கஷ்டம் என்று எல்லாம் தெரியும். ஆனாலும் கூட பொறுப்பேற்றுக் கொண்டு என் நண்பர்களுக்கெல்லாம் தெரியும், 15-16 நாட்கள் தொடர்ந்து அங்கேயே இருந்து இயக்கத்திற்காக எல்லா பகுதியிலும் மக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பதற்கு நான் உறுதுணையாக இருந்ததால் தான் 73,000 வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டிலே பிஜேபி தனி தொகுதியிலே அதிகமான வாக்குகள் பெற்றது என்ற நிலைமையை உண்டாக்கியிருக்கிறது.